தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களை தாங்கி வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இன்று பல்வேறு முக்கிய செய்திகள் வந்திருக்கின்றன. அதில் நாம் முதலில் ஒரு வரி செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டுமென்று பிரதமர் மோடிக்கு 16 எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. துணைவேந்தர்கள் நியமன சட்டத்திற்கு தடை விதித்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர், ட்ரம்ப் தொலைபேசியில் அழைத்தார், மோடி சரணடைந்தார் என்று ராகுல் காந்தி கடும் விளாசல் செய்துள்ளார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் அவர் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து அவரை பதவியிலிருந்து நீக்க ஒன்றிய அரசு தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர உள்ளது. தமிழ்நாட்டில் இளைஞர்களை ஏமாற்றி மோசடியில் ஈடுபட்டு வந்த வட மாநில சைபர் குற்றவாளிகள் 7 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். +2 விடைத்தாள் நகல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. மறு குற்றலுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வு இயக்ககம் அறிவித்துள்ளது. கனமழையால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 6ஆம் தேதி தீர்ப்பு வழங்க இருக்கிறது. பிற வங்கி ஏடிஎம்களில் பணம் எடுத்தால் ஜூலை முதல் புதிய கட்டணம் வசூலிக்கப்படும் என்று இந்தியன் வங்கி அறிவித்துள்ளது. திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் காவல்துறையினர் சோதனையில் சாமியாரிடம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக சில செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர். முதல் பக்கம் இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிக்கை வந்திருக்குது. தமிழ்நாட்டு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கின்ற சூழலில் நடைபெறுகின்ற சூழ்ச்சிகளை பற்றிய ஒரு விரிவான அறிக்கை. அவசியம் வாசகர்கள் படிக்க வேண்டும், பரப்ப வேண்டும். ஆர்எஸ்எஸ் என்பது கடவுள், மதம், பக்தி என்ற பொருளில் மக்களிடம் ஊடுருவி தங்களது திட்டத்தினை நிறைவேற்றி கொள்ளும் ஒரு ஆபத்தான அமைப்பு. வெறுப்பு அரசியலை மட்டுமே அடிப்படையாக வைத்து செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. இந்த வெறுப்பு அரசியலை விரட்டி அடித்து திராவிட மாடல் அரசை மீண்டும் ஆட்சியில் அமர்த்திட ஒன்று சேர்ந்து நிற்போம் என்று அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார். இந்த அறிக்கையின் தொடக்கத்தில் ஆர்எஸ்எஸ் எப்படியான அமைப்பு என்பதை விளக்கி இருக்கிறார். அதாவது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஆரிய கலாச்சாரமான ஜாதி, வர்ண தர்மம், மதவாதம் இவற்றை பரப்புவதோடு அந்த பேதாபேதங்கள் இருப்பாங்க அவற்றை நிலைநிறுத்துவதையே முக்கிய நோக்கங்களாக கொண்டு நடத்தப்படுகிறது. பெரும்பான்மைக்காக இவர்கள் இந்துக்கள் அப்படின்னு சேர்த்துக்கிறாங்களே தவிர அது முற்றிலும் சிறுபான்மையினராக இருக்கின்ற பார்ப்பனர்களின் நலனுக்காக தான் இருக்கின்றது. அதன் நிறுவன தலைவர் முதல் இன்றைக்கு நியமன தலைவர்கள் வரை அனைவரும் சிற்பவன் பார்ப்பனர்கள் தான். ஒருவர் தான் நடுவில் சத்திரியராக ஒருத்தர் உயர்ஜாதியில் வந்துட்டு போனால் தவிர மீதி எல்லாருமே பார்ப்பனர்கள் தான். அவர்களுடைய நலனுக்காக தான் அது நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு. அவங்கள்ட்ட எப்போவுமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அமைப்பு. எப்போவுமே அந்த ஹிடன் அஜெண்டா வச்சு அதை செயல்படுத்துகிறவர்கள் என்பதால் 3 முறை தடை செய்யப்பட்ட அமைப்பு. சில கோல்மால் வேலையில் ஈடுபட்டு மக்களை ஏமாற்றி இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அது ஒரு ட்ரோஜன் குதிரை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுடைய எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைகின்றன. நீங்கள் ஒரு குழந்தையை பள்ளி குழந்தையை மதமாற்றம் செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு கலவரத்தை தூண்ட முயற்சி செய்தார்கள். அதன் பிறகு அங்கே கோயில்களை காட்டி கலவரம் செய்ய முயற்சி செய்தார்கள். திருப்பரங்குன்றத்தில் கலவரம் செய்ய முயற்சி செய்தார்கள். எல்லாம் தோல்வி அடைந்த பிறகும் அவர்களுடைய முயற்சியை நிறுத்தவில்லை அப்படிங்கிறது விளக்கி இருக்கிறாரு. ரொம்ப முக்கியமாக இந்த கோயில்கள்லாம் ஏதோ இந்து முன்னணியுடைய கிளை அமைப்புகள் மாதிரி நினச்சிக்கிட்டு திருவிழாக்கள் நடத்துறது, அங்கே போய் இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியாக இதெல்லாம் செய்கிறதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார். மிக கவனமாக மக்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு இப்போ முருகர் பக்தர்கள் மாநாடு என்ற பேரில் ஒரு மாநாடு, அந்த மாநாட்டில் எல்லா கட்சியை கடந்து எல்லோரும் வரணும் அப்படின்னு அவங்களுடைய அறிவிப்பில் இருக்கின்ற சூழ்ச்சியை அதையெல்லாம் அரசியல்படுத்துகிற பக்தியை அரசியல்படுத்துறதற்காக அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியை விளக்கி இருக்கிறார். இதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமாம், அந்த அறிக்கையில் குறிப்பாக இன்னொன்று கூட சொல்லியிருக்காங்க. இந்து கோவில்கள் ஆர்எஸ்எஸின் கிளைக்கழகங்கள் என்று கடினமாக அந்த வார்த்தையை ஆசிரியர்கள் உச்சரித்திருக்கிறார். அடுத்ததாக ஒரு முக்கிய செய்தி, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமனம்.
கடந்த பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி சென்னை குளத்தூரில் தந்தை பெரியார் பெயரில் அரசு மருத்துவமனைக்கு பெயர் சூட்டிய போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். என்ன சொன்னால், மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை கொடுத்து அவர்களுக்கு ஒரு சுயமரியாதை கொடுத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவரது வழியில் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும் என்றார். அதன்படி கடந்த சட்டப்பேரவை கூட்டத்திலேயே உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நேரடியாக தேர்தலில் போட்டியிடாமல் நியமன உறுப்பினர்களாக நியமிப்பதற்கான சட்ட திருத்தம் 2 மசோதாக்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றினார். அந்த 2 மசோதாக்களுக்கு தற்போது ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். இதன் மூலம் என்ன நடக்கிறது என்றால், 650 மாற்றுத்திறனாளிகள் நகர்ப்புற உள்ளாட்சிகளிலும் 12,913 மாற்றுத்திறனாளிகள் கிராம பஞ்சாயத்துகளிலும் 388 மாற்றுத்திறனாளிகள் ஊராட்சி யூனியன்களிலும் மாவட்ட ஊராட்சிகளில் 37 மாற்றுத்திறனாளிகளும் நியமன அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த மசோதா 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இதைத்தான் செய்தியாளர்கள் முதலமைச்சரிடம் கேட்டபோது கூட ஆளுநர் அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்தது, இவர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் நாம் நீதிமன்றம் சென்று வாங்குவோம் என்று தெரிந்ததால் தான் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார் என்றும் கூட சொல்லியிருக்கிறார். இன்றைய தலையங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை ஒட்டி எழுதியிருக்கிறார். அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் மிக விரைவாக அங்கு நடந்த ஒரு பாலியல் வன்முறைக்கு எதிரான வழக்கு, அது வேகமாக நடந்து குற்றவாளிக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் அதிலும் குறுக்குசால் ஓட்டி கொண்டு இருப்பவர்களுடைய யோக்கியதை என்ன என்பதை விளக்கிதான் இந்த தலையங்கம் எழுதியிருக்கிறார். இதில் ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தை நினைவு கூர்ந்து அங்கிருந்து தொடங்குகிறார். ராஜஸ்தான் மாநிலத்தில் பன்வாரி தேவி வழக்கு என்பது ஒரு இந்தியா முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு வழக்கு. அவங்க பன்வாரி தேவி அவர்கள் ஒரு சமூக ஆர்வலர். அவங்க அங்கே ராஜஸ்தானில் நடந்த குழந்தைகள் திருமணத்தை தடுப்பதிலும் மற்ற முற்போக்கு காரியங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு பார்ப்பனர் குடும்பத்தில் ஒரு 9 வயது குழந்தைக்கு திருமணம் நடக்கும்போது அதை போய் அவங்க தடுத்து நிறுத்தி அதுக்கான பெண் உரிமை சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தும் போது இந்த ஒரு குறிப்பிட்ட இதில் கோபமடைந்த அந்த உயர்ஜாதியினர் என்ன பண்ணாங்க, இவங்களை இவங்களுடைய வாழ்வினரோடு போய் அங்கே வயலில் வேலை செஞ்சப்போ அவரை அடித்து தள்ளிவிட்டு இவங்க மேலே ஒரு 8 பேர் பாலியல் வன்முறை செய்தாங்க. இது தொடர்பான வழக்கு நடந்து அந்த வழக்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்தது. அதில் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க உயர்ஜாதியினர், இவங்க போய் கீழ்ஜாதி பெண்கள் மேலெலாம் வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு இந்த கோர்ட்டு நம்புது அப்படின்னும், 60 வயதுக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் இவங்களால் வல்லுறவில் ஈடுபட முடியாதுன்னு சொல்லி அந்த கேஸை இது பண்ணி அது திருப்பி இன்னும் இன்று வரை அதற்கான அடுத்தடுத்த மேல்முறையீடுகள் இன்று வரை அதற்கான தீர்ப்பு வரவில்லை அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி, அப்படி இருக்கிற சூழலில் பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள்லாம் சொல்லி இவ்வளோ வேகமாக நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எழுதியிருக்கிறாங்க. அடுத்ததாக நடக்க இருப்பவையில் சில அறிவிப்புகள். வரும் வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி அன்று தஞ்சை மாவட்டம் தெற்கு நத்தத்தில் தந்தை பெரியார் சிலை திறப்பு விழா நடைபெற இருக்கிறது. தந்தை பெரியார் சிலையை திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் திறந்து வைக்கிறார். அதனுடன் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி நூலகத்தை திறந்து வைத்து சிறப்பு உரையாற்றுகிறார். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செலியன் அவர்கள் பெரியார் தனி பயிற்சி மையத்தை திறந்து வைத்து உரையாற்றுகிறார். திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் வி. அன்புராஜ் அவர்கள் மேற்கொண்டு பல்வேறு படங்களையும் திறந்து வைக்க இருக்கிறார்கள். எனவே அந்த பகுதியுள்ள தோழர்கள் அந்த நிகழ்வில் பங்கெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஜூன் 7ஆம் தேதி கும்பகோணத்தில் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு குடியரசு நூற்றாண்டு நிறைவு விழா சிந்தனை செயலாக்க கருத்தரங்கம் நடைபெறுகிறது. மகாமக குளகம் அருகிலுள்ள ராயா கிராண்ட் ஹோட்டல் மாடியில் நிகழ்வு நடைபெறுகிறது. திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் உரையாற்றுகிறார். சுயமரியாதை இயக்கம் கண்ட களங்கள் என்னும் தலைப்பில் முனைவர் அதிரடி அன்பழகன் அவர்களும், இதழ்களின் வழிகாட்டி குடியரசு என்னும் தலைப்பில் பேராசிரியர் நம் சீனிவாசன் அவர்களும், பண்பாட்டு படையெடுப்பு தகர்ப்பு என்னும் தலைப்பில் பேராசிரியர் நா. எழிலரசன் அவர்களும் உரையாற்றுகிறார்கள். தோழர்கள் பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுபோன்ற ஏராளமான முக்கியமான சில கட்டுரைகள்,
ஏராளமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. அவற்றை வாசகர்கள் படித்து பரப்பிட வேண்டும். இதுபோன்ற செய்தி உரையாடல்கள், முக்கிய நேர்காணல்கள், தலைவரின் உரைகள், திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், குறும்படங்கள் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன. அவற்றை காண பெரியார் விஷன் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.